கடைசியாக பீட்டர் ரெசார்ட்டில் தான் நாங்கள் ரூம் புக் பண்ணோம். ரூம்ஸுக்கு மொத்தமாக 11,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி போட்டிருந்தாங்க. இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. 3 ரூம்ஸ் இருக்குது. கீழே ஒரு ரூமு. நம்ம மேலே போவோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 பேரும், ஸோ இங்கே ஆப்போசிட்லேயே இன்னொரு ரூம்லேயும் 2 பேரும் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் எங்கே போகிறது தான் தெரியல. எந்தெந்த பிளேஸ் எவ்வளோ தூரம் அப்படின்ட்டு பார்க்கிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பிளான் பண்ண இடம் பேர்ட்ஸ் பார்க். காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போனோம். ஸோ டிக்கெட் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் 200 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ மொத்தம் 6 பேர். ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போக ஆரம்பித்தோம். டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே அலோவ் பண்ணாங்க. இதை மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாரும் போஸ்ட் கொடுத்துருக்க முடியாது இந்த ரெக்கைக்கு. மீனை பார்த்தா ரசிக்க தான் தோணும், ஆனால் இவனுக்கு மட்டும் சாப்பிட்றதுக்கு தோணியிருக்கு பாருங்களேன். நிறைய ஃபிஷ் வெரைட்டி இருந்துச்சு. ஆனால் இந்த கலர் ஃபிஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களை ஹைலைட்டாக எடுத்துச்சு. ஆமாம் மட்டும் இல்லைங்க, அங்கே ஓனா பாம்புமே இருந்துச்சு. இங்கே முக்கியமான விஷயமே இந்த பேர்டு தான். கேஜ்குள்ளே நுழையிறப்ப கான் கையில் கொடுத்துட்டாங்க. நான் அவனுக்கிட்ட கொடுத்துட்டு நான் தனியாக வந்துட்டேன், நீங்களே கொடுத்துக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ எனக்கு பயமாக இருந்துச்சு. என்னடா முத்தெல்லாம் கொடுக்குற. இங்கே சின்ன பறவையும் இருக்குது, பெரிய பறவையுமே இருக்குது. 2 பறவையும் எனக்கு வேணான்னு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தால் அம்பை வச்சு விளையாடிருந்தோம். ஆனால் யாராலையுமே எய்ம் பண்ணி அடிக்க முடியல, இவனாலையும் தான். பேக் சைடில் ஒட்டகத்தோட ஒரு ஃபோட்டோ. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் கீழே மூஞ்சலாட, மேலே ஒருத்தன் என் இனிய தனிமை அப்படின்ட்டு நின்றுட்டு இருக்கான். பக்கத்துலேயே தடுப்பானை கட்டி தனி நின்றுட்டு இருந்துச்சு. பார்க்க செம்மையாக இருந்துச்சு. வேறு எங்கெல்லாம் நாங்கள் சுற்றுறோம் அப்படின்றத வரக்கூடிய வீடியோக்குள்ளே அப்லோட் பண்ணுறேன்.